ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று திக் விஜய படலம். இப்படலம் சூரபன்மன் அனைத்து அண்டங்களுக்கும் சென்று பார்வையிட்டு அங்குள்ளவர்களை வென்று தன் அரசாட்சியை நிறுவியதை கூறுகிறது. பராசக்தியின் வாகனமாகிய சிங்கம் போல வலிமை மிக்க சூரபன்மன் அண்டங்களின் இயல்புகள் பற்றி கூறிய சுக்கிராச்சாரியாரின் திருவடிகளை பணிந்து வணங்கி தாரகன் சிங்கமுகாசுரனுடன் அசுரர் படை சூழ கடலின் நடுவில் கண்ணிமைக்கும் நேரத்தில் புகுந்தான். தாரகனுக்கு சூரபன்மன் தான் ஆசிரியரிடம் கேட்டதை கூறிக்கொண்டே வந்தான். உடன் தாரகன் பகைவர்களை வெற்றி கொள்வதே நம் முதல் கடமை என கூறினான். இப்படி மூவரும் இருக்க ஆகாயத்தில் தாயான மாயை தோன்றி சிவபெருமான் அருளால் வரங்களை பெற்ற மகன்களை பார்த்து மகிழ்ந்து தோன்றி வாழ்த்து கூறினாள். நீங்கள் இந்திரன் முதலான தேவர்களை உங்கள் ஆற்றலால் வெல்வீர்களாக என்றாள். எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்து எக்காலத்திலும் வாழ்வீர்களாக. மாயை செயல் செய்ய நினைத்தால் வேண்டுமாயின் என்னை அன்புடன் நினைப்பீர்களாக. நான் வந்து உதவுவேன் என்று கூறி நான் நினைக்கும்போது வந்து பார்ப்பேன் எனவும் கூறி ஒற்றுமையுடன் இருப்பீர்களாக என கூறி மாயை மறைந்தாள். தந்தையின் ஆசீர்வாதமும் குரு ஆசீர்வாதமும் தாய் ஆசீர்வாதமும் பெற்று மூவரும் முதலில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனை நோக்கி படையுடன் சென்றனர். முரசு கொட்டி 4 வகை படையினரும் பொன்ஒளி வீசும் குபேரனின் அழகாபுரியை அடைந்து இந்திர ஞான தேரில் சூரபன்மன் அமர்ந்து சிங்கமுகனும் தாரகாசுரனும் இரு பக்கமும் சென்றனர். பூமி நடுங்கியது. 4 வகை படைகளும் ஆரவாரித்தனர். ஒற்றர்கள் குபேரனிடம் இதை முன்பே கூறிவிட்டனர். அறிந்ததால் குபேரன் விரைவில் சென்று சிவபெருமானின் வரம் எனவே சென்று புகழ்ந்து வரவேற்றார். நான் உங்கள் அடியவன் என்று எம்பி போற்றியவுடன் சூரபன்மன் மகிழ்ந்து நீ நலமுடன் இருப்பாயாக என கூறி வாழ்த்தினான். அழகாபுரி நகரில் உள்ள அனைத்து அரிய பொருட்களையும் படை வீரர்கள் சூறையாடினர். அதனை அடுத்து சிவபெருமான் நகரம் மீது சென்றான். சிவபெருமான் நகரம் எனவே புரிந்து பணிந்து வணங்கி போற்றி அங்கிருந்து அடுத்த இந்திர நகரத்திற்கு படையெடுத்து சென்றான். முன்கூட்டியே அறிந்த இந்திரன் அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு தப்பி சென்று விட்டான். அக்னிதேவன் நகரத்திற்கு சென்றான். தாரகன் அக்னிதேவருடன் போரிட்டு அக்னிதேவரும் சிவபெருமான் வரம் தந்ததை அறிந்து பாசுபதத்தை பார்த்து சரணடைந்தார். அங்குள்ளதை கைப்பற்றினார்கள். தாரகன் அக்னிக்கு நீ எங்களின் கட்டளைப்படி நடப்பாயாக என்று கூறி மீன்களை பிடிப்பவர் வலைகளை வீசி மீன்களை வாரி வாரி எடுப்பது போல் அசுரர்கள் தேவர்களை தேடி அனைத்தையும் கைப்பற்றினர். அடுத்து யமனுடைய நகரமான யமலோகத்திற்கு சென்றனர். முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்த யமன் சூரபன்மன் முன் சென்று துதித்தான், பணிந்து வணங்கினான். சூரபன்மன் மகிழ்ச்சி அடைந்து என் கட்டளையை ஏற்றாய், சிறப்பாக பணி செய்வாயாக என கூறி அங்கிருந்து நிருதி நகருக்கு சென்றான். அவனும் வணங்கி புகழ்ந்தான். சூரபன்மன் மகிழ்ந்து அங்கிருந்து வருணன் வாயு தேவரின் நகருக்கு செல்வதற்குள் அவர்கள் இருவரும் கடலுள் சென்று மறைந்தனர். அதனால் பாதாள உலகத்திற்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் பணிந்து வணங்க மகிழ்ந்து அங்கிருந்து புறப்பட்டு ஆதிசேஷன் இருக்கும் இடம் சென்று சண்டையிட்டு முடிவு இழக்கச் செய்து அங்கு ஒரு நாள் தங்கி தேவாமிர்தத்தை மூவரும் பருகினர். அதிசயப்பட்டனர் மூவரும். அங்கும் வெற்றி கொடி நாட்டினர். அடுத்து பார்க்கடலில் சென்று திருமாலுடன் போர் புரிய ஆரம்பித்தனர்.
கருடர் மேல் ஏறி ஆண் சிங்கம் என திருமால் சங்கு சக்கர கதைவாள் வில் ஆகிய 5 ஆயுதங்களுடன் படை வீரர்கள் முன் சென்றார். சாரங்கம் என்னும் வில் வளைத்து போர் புரிந்தார். தாரகன் திருமாலுடன் கடுமையாக போர் புரிந்தான். தன்னுடைய அனைத்து ஆயுதங்களும் தாரகன் வென்றான். சக்கராயுதம் விட்டவுடன் அந்த சக்கராயுதம் தாரகனின் மார்பில் கழுத்தில் ஹாரமானது. இதை கண்ட திருமால் தவத்தால் நிகழும் பலன் இது என அறிந்து, சக்கராயுதம் உன் கழுத்தில் ஆபரணமானது என்றால் வெற்றி உனதே என கூறி மகிழ்ந்து வாழ்த்தி, நீர் எமக்கு உறவினரே, சற்று விளையாடி பார்த்தேன் என புன்னகை செய்து மங்கள முறையில் வாழ்த்துக்களை அளவின்றி கூறி திருமால் சென்றார். அடுத்து சொர்க்கலோகம் அனைவரும் சென்றனர். இந்திரனுக்கு இந்த செய்தியை அறிந்து வருந்தி இந்திரன் இந்திராணியுடன் குயில் உருவம் கொண்டு பறந்து மறைந்து விட்டான். மற்ற தேவர்கள் அனைவரும் அசுரர் படை கண்டு பகைமையால் கடும் கொடுமை செய்தான். அனைவரும் மிகவும் வருந்தி அவன் வலிமைக்கு முன்னால் சிறுமைப்பட்டனர். அங்குள்ள தேவர் மங்கையர்களையும் கொடுமைப்படுத்தி செல்வங்களை அபகரித்து பின் பல உலகங்களையும் வெற்றி கொண்டு அங்கிருந்து படைகள் சூழ மகலோகம் சென்றனர். பிரம்மா இதை அறிந்து அவன் முன் சென்று, வெற்றியுடைய சூரபன்மனே, நாளும் நலமுடன் வாழ்க என வாழ்த்தி, உன்னை போல் சிவபக்தி செய்பவர் யார் உலர் என பலவாறாக புகழ்ந்து, நான் உன் பாட்டன் உறவுமுறையே என உபசரித்து பிரம்மாஸ்திரமும் தேரும் அளித்தார் பிரம்மா. அங்கிருந்து வைகுண்டம் சென்று அவரும் உறவினரே என புகழ்ந்து திருமாலின் வாழ்த்துக்களை பெற்று சிவலோகம் சென்று சிவபெருமானின் அருளை பெற்று பணிந்து வணங்கி அண்ட எல்லையில் உள்ள வைரவரையும் ருத்ரர்களையும் கண்டு வணங்கி சிவபூதர்கள் இருக்கும் உலகத்தை பார்த்து தேவர்களை எல்லாம் வென்று அவ்விடங்களில் அசுரர்களை பலரை தன்னுடைய பிரதிநிதியாக அரசாட்சி புரியுமாறு நியமித்து அங்கிருந்து சென்றான். அமரர், சித்தர், அசுரர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், கிம்புருடர், கந்தர்வர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், ஆகாயவாசியர், போக பூமியர் என 18 கணங்களின் உலகங்களையும் சுற்றி பார்த்து தன்னுடைய அசுரர்களை அரசனாக நியமித்து அனைத்தையும் வெற்றி கொண்டு தம்பியருடன் திரும்பினான் சூரபன்மன். அண்ட சுவரினுள் உள்ள சொர்க்கலோகம் அடைந்தான் என கூறி திக்விஜய படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் எதிர்கொள் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.